ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கை இந்த சீசனில் எவனுமே ஒழுங்காக பண்ண மாட்டானுங்க, அந்த டாஸ்க்காக விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. சரி, இப்போ வந்து ஃபினாலே வீக்கு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. டிடிஎஃப் டாஸ்க் நடக்குது. பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பாதி பேருக்கு மேலே வெளில போயிட்டாங்க. இனிமேலாச்சும் டாஸ்க் ஒழுங்காக நடக்கும்னு பார்த்தா நாங்கள் எப்படி சும்மா இருப்போம்னு பார்வதியும் கமருதனும் இந்த டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. கமருதன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாப்புல. லிட்டரலாக அவன் ஒரு சைக்கோ தான். ஏன் சைக்கோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு தாங்கிட்ட நல்லா பழகிற வரைக்கும் அந்த பொண்ணுக்காக எல்லாமே செய்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறான், வார்த்தை விட்றான், அடிக்க போகிறான், எல்லாமே பண்ணுறான். அதே பொண்ணு ஒரு லைனை கிராஸ் பண்ணி அவனுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டா அந்த பொண்ணை எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ண முடியுமோ, அந்த பொண்ணை எந்த அளவுக்கு த்ரெட்டன் பண்ண முடியுமோ, அதை எவ்வளோ புள்ளி பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து கமருதீன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவனை பார்க்கும்போதில் இவனை நம்பி ஒரு பொண்ணு வந்து கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன ஆகும் தான் நமக்கு யோசிக்க தோணுது. நான் பார்வதியை வச்சு யோசிக்கலை. பார்வதியும் ஒன்று தான், கமருதனும் ஒன்று தான். ஆனால் வேறு பெண்களை நான் யோசிக்கிறேன். இப்போ வெளியில் போனால் கமருதனுக்கு வேறு யாராச்சும் லவ் பண்ணுறாங்க, அஃபேர் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் அந்த பொண்ணு கமருதனை எதிர்த்து பேசிட்டா அப்படின்னா இவனுடைய சைக்கோத்தனை அந்த பொண்ணை எந்த லெவலுக்கு கொண்டு போகும். இத்தனை மக்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியிலேயே தைரியமாக ஒரு பொண்ணை எகிரிட்டு போகிறான், அடிக்க போகிறான். அப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தா இவங்க 2 பேருக்குமே செட் ஆகலை. பார்வதிக்கும் கமருதனுக்கும் செட் ஆகலை. 2 பேரும் வேறு ட்ராக்கில் சும்மா அடிச்சுக்கிறாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தைலாம் பேசுகிறாப்புல பார்வதியை. நேற்று இவன் பேசியே பார்வதியை தூக்கி விட்டுருவானோ அப்படின்னு வந்து பார்த்தா அப்படி நடக்கலை. சோஷியல் மீடியாவில் கமருதனுக்கு தான் ஆதரவு நிறையா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இந்த நார்சிஸ்ட் மனப்பான்மை வந்து நம்ம சமுதாயத்தில் பல பேருக்கு இருக்குது. பெண்களை திட்டுறதும், பெண்களை தாக்குறதும், பெண்களை வந்து ஒரு மாதிரி அடிமைத்தனமாக நினைக்கிறதும், அது பார்த்து ரசிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டத்தின் வாக்குகள் இன்னொன்று பார்வதி அப்படிங்கிறதுனாலேயே வந்து கமருதனுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பார்வதியாகவே இருந்தாலும் எவ்வளவு தவறுகளே பண்ணியிருந்தாலும் அவளும் ஒரு பெண் தான். அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு ஹராஸ்மெண்ட், ஒரு புள்ளி நடக்குதுனாலும் அது வந்து நம்ம பேசணும், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நேற்றுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே போச்சு. இந்த பேட் டச் அந்த விவகாரம். சரி, அதை கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்து பேசி முடிச்சாச்சு. நேற்றுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்தையும் பேசிட்டு கமருதன் வந்து அவ்வளோத்தையும் பேசிட்டு என்னெல்லாம் அவனால் அந்த பொண்ணை வந்து அசிங்கமாக பேச முடியுமோ பேசிட்டான், அசிங்கப்படுத்திட்டான். பார்வதி பண்ணதனுடைய விளைவு தான் இது, நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்காது. பண்ணிவிட்டு மறுபடியும் போய் பார்வதி கிட்ட போய் சாரி கேட்குறான். நான் உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன் அப்படின்றான். தனியாக பேசி மறுபடியும் 2 பேரும் பேட்சப்பான். தனியாக போய் வந்து என்ன பண்ணுவார் இவர், நான் வந்து மீன் பண்ணி பேசலை, நான் வந்து ட்ராமாவில் பேசிட்டேன், எமோஷனலில் பேசிட்டேன் அப்படின்னு தனியாக கூப்பிட்றான் பார்வதியை பேசுறது. ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் இல்லாத ஒரு ஆளாகத்தான் கமருதன். நீ பேசுகிறதெல்லாம் பேசிடுவ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீ தனியாக கூப்பிட்டினா அந்த பொண்ணு வந்துடணுமா? நேற்று வரலை, பார்வதி கூப்பிட்டதுக்கு வரலை. சாண்ட்ரா வந்து எதுக்காக பேசணும்? அதான் எல்லாமே பேசிட்டீங்க, எல்லாமே அசிங்கப்படுத்தியாச்சு, மறுபடியும் தனியாக எதுக்கு பேசணும்? ஏங்க நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேங்க, உங்களுக்கு என்னங்க, நீங்கள் எதுக்குங்க நடுவில் வரீங்க அப்படி இப்படின்னு பேசினாப்புல. அந்த நேற்றுலேருந்து அவன் அந்த வெஞ்சன்ஸை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டாஸ்கில் போய் பார்வதி, இது டாஸ்க், ஓகே டாஸ்கில் பார்வதி போய் அட்டாக் பண்ணுறாரு, பால் எடுக்கிறாரு, எல்லாமே ஃபைன் தான். 2வது ப்ரோமோவில் பார்வதி வந்து இந்த இடத்துல கமருதன் வந்து அடிக்கிறாங்க. எதுக்கு அடித்தாங்கன்னு தெரில. அடிக்கல, அவங்க வந்து சும்மா ஜாலியாக தட்டுறாங்களா இல்லை அங்கே என்ன நடந்தது நமக்கு டாஸ்க்கு பார்க்கும்போது தான் தெரியும். சரி, அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் போய் கேட்குறாரு, எதுக்கு நீ என்னை அடிக்கிற? ஓகே, நல்லது, அடித்தா கேட்கலாம். ஆணும் பெண்ணும் 2 பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இவன் அவனுடைய கோவத்தை எப்படி காட்டுறான் பாருங்க. அந்த பேஸ்கெட்டு, அந்த பால் வைக்கிற பேஸ்கெட்டை எட்டி உதைக்கிறது, எப்படி நீ என்னை அடிப்ப, நீ யார் என்னை அடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து எகிரிட்டு போகிறது. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்னா அந்த மாதிரி விளையாடுற, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராக சீன் போடாதீங்க அப்படின்னு பார்வதியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு கமருதீன். கண்டிப்பாக எனக்கு வந்து அப்பாலஜி பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், அவள் யாரை நடிக்கிறதுக்குன்றாப்புல. உங்கள்கிட்டலாம் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு பார்வதி சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த பேஸ்கெட்டை எட்டி ஒதுக்கிறாப்புல. அந்த இடத்துல பார்வதி வாண்டடாக போய் அடிக்கிறாங்க.
இல்லை எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ என்ன 2 பேரும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, மாற்றி மாற்றி விட்டு அடிச்சுப்பாங்க போல இருக்கு. அந்த பேஸ்கெட்டில் விழுந்த அடி, அந்த அந்த டப்பாவில் விழுந்த அடி பார்வதி மேலே விழுந்திருந்தா பிக் பாஸ் நேத்திக்கே வந்து ஆக்சுவலாக கமருதன் வந்து நேத்திக்கான டாஸ்கில் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும். ஏன்னா லிட்டரலாக அவன் கையை பின்னாடி இப்படி பிடிச்சிட்டு இருந்த கையை எடுத்து முன்னாடி பிடிக்கிறான், கையை எடுத்துட்டான். பிக் பாஸ் வந்து கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக நேற்று 3rd பிளேஸில் இருக்க வேண்டியது திவ்யா. ஷூ போடாமல் செருப்பு போடாமல் வெறுங்காலில் பார்வதியும் திவ்யாவும் மட்டுமே வெறுங்காலில் நின்றுக்கிட்டு திவ்யா வந்து 2 மணி நேரம் 56 நிமிஷம் நின்றுருக்காங்க. பார்வதி கமருதன் வந்து 3 மணி நேரம் 15 நிமிஷம் நின்றுருக்காப்புல. ஆக்சுவலாக கமருதனுக்கு நேற்று பாயிண்ட்ஸே கொடுத்துருக்கக்கூடாது. 3வது இடத்துல திவ்யா தான் இருந்திருக்கணும். செருப்பே இல்லாமல் ஷூவே இல்லாமல் அவ்வளோ நேரம் நிற்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இவன் ரூல் பிரேக் பண்ணியும் கூட பிக் பாஸ் வந்து கேட்கலை. சேனல் ப்ராடக்ட்னு விட்டீங்க. இப்போது என்னன்னா கமருதனுக்கு டிடிஎஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேனல் வந்து கமருதனை காப்பாற்றுது. இன்னைக்கு லிட்டரலாக வந்து அடிக்க போகிறாப்புல. இவரை வந்து நீங்கள் ஒரு வார்ன் பண்ணலை, ரெட் கார்டு கொடுக்கல, ஒரு எல்லோ கார்டு. விஜய் சேதுபதி வந்த 2 வருஷத்தில் இந்த ரெட் கார்டு எல்லோ கார்டு அந்த பேர் கூட இல்லை, அந்த பேர் கூட வந்து அவர் பயன்படுத்தலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க, சரி வேணான்னு சொல்லிட்டா நம்ம வேலையை பார்க்கணும். நீ எப்படி வேணான்னு சொல்லுவ? இது நான் பார்வதியை வச்சு மட்டும் பேசல. கமருதனுக்கு அரோராவுக்கும் அதே பிரச்சனை தான். அரோராவுக்கும் கமருதனுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளர்ட்டினஸ்லாம் அவங்க பண்ணாங்க. இது இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அரோரா வேணான்னு சொல்லிட்டு விலகுறாங்க. ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு விலகுனா விட்டுறணும். அந்த பொண்ணு இப்போ பார்வதி கூடயாச்சும் உனக்கும் பார்வதிக்கும் நீங்கள் நிறையா மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கீங்க 2 பேருமே. நீ ஒரு உரிமையில் போய் பேசுறதுன்றது ஓகே, அப்போ கூட நீ அதை பண்ணக்கூடாது. கட்டின பொண்டாட்டியாகவே இருந்தாலும் நோனா நோ தான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான். யாருமே நம்மளால் இந்த இப்போ இருக்க சமுதாயத்தில் நம்ம யாருமே கம்பல் பண்ணி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீ ஒரு கேம் ஷோவில் வந்துக்கிட்டு ஒரு பொண்ணு கூட நீ வந்து கொஞ்சம் க்ளோஸாக பழகிட்டேன்றதுக்காகவே அந்த பொண்ணு வந்து உனக்கு அடிமையாக இருக்கணும். ஃப்ரெண்டாக பழகினாலும் நீ ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் தான் உனக்காக நான் நிற்பேன். நீ என்னை ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொன்னீங்கன்னா உன்னை நான் எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன். நீ என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ண அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு உன்னை அடிப்பேன். நீ வந்து எப்போ கண்டஸ்டன்ட் சொன்னியோ அப்போவே. இன்னமும் கேமை வச்சு அரோராவை எதனா தாக்கியிருக்கானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. துஷார் உன்னால தான் வெளில போனான். நீ வந்து என்னை யூஸ் பண்ணி பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்கு நீ பண்ண. நீ என்கிட்ட ரொமான்டிக்காக நடந்துக்கிட்ட. நீ என் கூட வந்து அஃபேரில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட. இவர் அதை நான் நேற்றே சொன்னேன். இவர் பெரிய மன்மத குஞ்சு. பார்க்குற பொண்ணெல்லாம் இவர்கிட்ட வந்து விழுந்துடுறாங்க. நீ சேவ் பண்ணினா பார்க்குறதுக்கு அப்படியே பூர்ணிமா மாதிரியே இருக்கிற, உன் மூஞ்சை பார்க்க கூட முடியலன்னு அரோரா சொல்கிறாங்க. முன்னாடியே இந்த சேவ் பண்ண மூஞ்சை நான் பார்த்துருந்தேன்னா அவங்ககிட்ட பேசி கூட இருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் இதை தைரியமாக கமருதன் முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப பர்சனலாக போய்ட்டு அட்டாக் பண்ணுறான். இதுதான் பார்வதிக்கு இப்போ நடக்குது. தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு கமருதன். இதை பார்த்து ரசிக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஒரு வெளியில் ஒரு கூட்டம் இருக்குது, என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்றதுனால தான் அவன் அதை பண்ணுறான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கமருதன்கிட்ட எவ்வளவு ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்ன்றத இந்த ஷோலேயே நீங்கள் பார்க்கலாம். இப்போ சரி, அவங்க ஒன்று அடிச்சிட்டாங்களா, நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, பிக் பாஸ் கிட்ட சொல்கிறியா, அது வரைக்கும் ஃபைன். அந்த பாக்ஸை எட்டி ஒதிக்கிறது, மறுபடியும் வந்து அந்த சாரி கேட்க மாட்டேன்னு சொன்னோன்னே மறுபடியும் அந்த பாக்ஸை எட்டி ஒதிக்கிறது. லிட்டரலாக நீ வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவர் என்ன ஃபீல் கொடுக்குறாருன்னா, ஒரு சேஃபே இல்லை, சேஃப்டி இல்லை அந்த இடத்துல. இவன் எனக்கு எதிராக எதனா பேசினா நம்மளை அடிச்சிருவானோ, நம்மளை எதனா பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்குறாரா இல்லையா? அங்கே இருக்கிற யாருமே கேட்கல. வினோத் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சபரி கேட்குறாரு, விக்கல்ஸ் தடுக்கிறாப்புல. அதுக்கப்புறமா தான் வினோத் உள்ளே வராரு. எதுக்கு இவ்வளோ கோபம்? எதுக்காக இந்த ட்ராமா? எதுக்காக இந்த ட்ராமா அவருக்கு இருக்குது. ஆனால் வெளியில் ஒரு ட்ராமா நடக்குது. ஏன் இதை பண்ணுறாரு? யாரு கேட்பா? விஜய் சேதுபதி ஆரம்ப காலங்களில் கமருதனை பேசினாருங்க. அதோடு விட்டார். அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க போல இருக்குது, கமருதனை அடிக்க வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா மகாநதி சீரியலுடைய டைரக்டர் பிரதீப் மில்ராய், அவர் இந்த பிக் பாஸ் ஷோனுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒன் ஆஃப் த டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஷோக்கே. அவர் இயக்கத்தில் நடித்த சீரியல் நடிகர் தான் கமருதன். அவருக்கு இப்போ அந்த மகாநதி சீரியலில்
இவர் வந்து எங்கேயோ ஃபாரின் போயிருக்கார். யார்? இந்த குமரன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இங்கே ஃபாரின் போயிருக்கார். அவர் வருகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கதாநாயகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல. ஸோ பிரேக் விட்டுருக்காங்க 3 மாதம் கழித்து இந்த இது முடிஞ்சவொடனே அவர் ரீஎன்ட்ரி கொடுப்பார். அவன் பேர் கெட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனை எப்படியெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள். ஆனால் என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் நாய் கடைசியில் குப்பை தொட்டிக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி என்னதான் இவனை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் மீண்டும் அவன் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப தப்பு. இது ரொம்ப தப்பு. பார்வதியாகவே இருந்தாலும் இந்த பிஹேவியர் கமருதீன் பார்வதி கிட்ட பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்னையும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண விஷயராடே. நம்ம எப்பயுமே இன்சிடெண்ட்டை வச்சு தான் பேசுவோம். நடக்கிற இன்சிடெண்ட்டில் யார் சரி யார் தவறு அது யாராக இருந்தாலும் பார்வதி மேலேயே நியாயம் இருந்தாலும் நம்ம நியாயம்தான் சொல்லுவோம். அட் த சேம் டைம் அந்த பேட் டச் மேட்டரில் கமருதீன் மேலே தான் நியாயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கமருதீன் பண்ணுற பிஹேவியர் டோட்டலி அன்அக்செப்டபிள். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாரு. ஒரு சைக்கோபேத் மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாப்புல. லிட்டரலாக ஒரு சைக்கோபேத். இவன் ஒரு ஆள் இவனுக்கு ஒருத்தன் வெளியில் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். மோகன் சொல்லிட்டு ஒரு ஆள். அது அவர் திவ்யாவை வச்சு பேசுகிறது தான் ஹைலைட். பார்வதியிட்ட போக சொல்லுங்களேன், போய் சண்டை போட சொல்லுங்களேன். பார்வதி கிழிச்சிருவாங்க, பார்வதி பிரிச்சிருவாங்க. உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நல்லது கேட்டது சொல்லி வளர்க்க மாட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸை? ஸோ இது வந்து இந்த பிஹேவியர் வந்து ஒரு அப்நார்மலான ஒரு பிஹேவியராக தான் நான் பார்க்குறேன். ஒருத்தவங்க நம்மளை விட்டு விலகிறாங்க அப்படின்னா சான்ஸ் கிடைக்கும் போது அவங்கள போயிட்டு அடிக்கிற லெவலுக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறது. வெளி இடமா இருந்தால் அடிச்சிருப்பார். அவர் வந்த வேகத்துக்கு வெளி இடமா இருந்தால் அடிச்சிருப்பார். அவ்வளவு அன்கண்ட்ரோல்டு ஆங்கிரி எதுக்கு? கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் எதுக்கு? அவ்வளோ கோவப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? நமக்கு வந்து நல்ல பேர் எடுக்கணும் இந்த ஷோவில். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே பாருங்கள், இந்த விக்கல்ஸாக இருக்கட்டும், இவர் கமருதீனாக இருக்கட்டும், பெண்கள்கிட்ட தான் வீரத்தை காட்டுறாங்க. ஸோ இந்த செகண்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள் இதுதான். இன்னும் டாஸ்க் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆரம்பித்த பிறகு என்ன நடக்குதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்று சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.